தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஹாய் யூனிவர்ஸ், வெல்கம் டு எல்ஜிஸ் லைஃப். இது சாட்டர்டே எடுத்த vlog. ஒரு ஹாஃப் டே ட்ரிப்பாக திருவண்ணாமலைக்கு ஒரு வேண்டுதலுக்கு கிளம்ப வேண்டியது இருந்தது. ஸோ ஒரு 2-2:30 போல் சென்னையிலேருந்து கிளம்பணும். ஆன் த வேல டீ காஃபிக்கு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. ஸோ ஐ திங்க் இந்த ஷாப் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த NHல. எஸ், 99 காஃபி. ஸோ இங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு எல்லோரும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் தென் செஞ்சிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிஎன்ஜி போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஸோ போகிற வழியிலேயே செஞ்சிக்கோட்டை எல்லாம் பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ இந்த வேண்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற அஷ்டலிங்கம், கிரிவல பாதையில் இருக்கிற 8 லிங்கத்தையும் தரிசனம் பண்ணி விளக்கு போடணும். ஸோ இதுதான் வேண்டுதல். ஒரு 10-20 கிலோமீட்டர் முன்னாடி வரும்போதே அண்ணாமலையார், அங்கே அண்ணாமலை பாருங்கள் அழகாக ஜோதி ஸ்வரூபமாக தெரிகிறாரு. என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் திருவண்ணாமலை தான். ஸோ கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மலை தான் அண்ணாமலை, இவர் தான் எனக்கு அண்ணாமலையார். ஸோ அவரை தரிசித்தாலே எனக்கு திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை பார்த்த ஒரு திருப்தி எப்போவுமே கிடைக்கும். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு காரை கோவில்கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் போட்டுட்டு நடந்தே போகணும். ராஜகோபுரம் அழகாக கண்ணுக்கு தெரியுது. பின்னாடி அண்ணாமலையாரும் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார். ஸோ அண்ணாமலையாருக்கு உள்ளே போயிட்டு ஒரு தீபத்தை போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிக்கிட்டே தீபத்தை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ராஜகோபுரத்தோட பிரம்மாண்டத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். ஸோ 8 லிங்கத்தையும் தரிசனம் பண்ணி அங்கேயும் தீபம் போடணுங்கிறது தான் வேண்டுதல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளம்பிட்டோம். நம்மளோட முதல் லிங்கமான இந்திரலிங்கம் வந்தாச்சு. இந்திரலிங்கம் கிழக்கு திசைக்கானது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியம், நீண்ட ஆயுள் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதம் அது கூட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். அண்ட் இந்திரலிங்கம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உரிய ஒரு லிங்கமாக சொல்கிறாங்க. நம்மளோட செகண்ட் லிங்கமான அக்னிலிங்கம்க்கு வந்தாச்சு. அக்னிலிங்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கர்மா, நம்மளோட நோய் இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு நம்ம வணங்க வேண்டிய லிங்கம். ஸோ சிம்ம ராசிக்கான லிங்கமாக அக்னிலிங்கம் இருக்குது. அடுத்து நம்மளோட 3வது லிங்கமான யமலிங்கம்க்கு வந்தாச்சு. யமலிங்கம் நமக்கு ஒரு மரண பயத்தை போக்கி நமக்கு வாழ்க்கையில் டிசிப்ளின் கொண்டு வர்றதுக்கு நம்ம வணங்க வேண்டிய லிங்கம். இது பார்த்திங்கன்னா விருட்சிக ராசிக்கு உகந்த ஒரு லிங்கமாக சொல்கிறாங்க. எல்லா கோயில்லையுமே அண்ணாமலையாருக்கு அரோகரான விளக்கு போட்டாச்சு. நம்மளோட 4வது லிங்கமான நிருதிலிங்கத்துக்கு வந்தாச்சு. நிருதிலிங்கம் நம்மளுக்கு ஆரோக்கியம், அமைதி, அப்புறம் நெகட்டிவிட்டியை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது யாருக்கான லிங்கம்னு பார்த்திங்கன்னா மேஷராசிக்கான லிங்கம். இந்த 8 லிங்கமும் பார்த்திங்கன்னா கிரிவல பாதையிலே தான் இருக்குது. நிறைய பேர் கிரிவலம் போயிட்டுருந்தாங்க. ஆனால் நாங்கள் இந்த கிரிவலத்தை கார்லேயே தான் கவர் பண்ணோம். ஸோ இறங்கி எல்லா லிங்கத்துக்கிட்டேயும் விளக்கு போட்டுட்ருந்தோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு மனசில் சொல்லிகிட்டே இருந்தேன் நான். அடுத்து 5வது லிங்கமான வருணலிங்கத்துக்கு வந்தாச்சு. வருணலிங்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட மனசையும் உடலையும் ஒரு தூய்மைப்படுத்துகிற ஒரு லிங்கமாக சொல்கிறாங்க. அண்ட் இது எந்த ராசியின் பார்த்திங்கன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்குமான லிங்கமாக வருணலிங்கத்தை சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் அழகாக விளக்கு நம்ம போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்த இதை நோக்கி நம்ம காரில் ஏறி பயணம் பண்ணியாச்சு. எல்லா லிங்கத்தோட தரிசனமும் ரொம்ப அழகாக கிடச்சிது. பெரிய கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ரொம்ப மன அமைதியோடு எல்லாத்தையும் பார்த்தோம். லிங்கத்தை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் போது கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா அடி அண்ணாமலையார் கோவில் இருந்துச்சு. அடி அண்ணாமலையார் கோவில் ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கான முன்னாடியான அந்த கோவில் பராமரிப்பு ஏற்பாடெலாம் ரொம்பவே அமைதியாக சூப்பராக நாங்கள் அண்ணாமலையாரை பார்த்தோம். அடி அண்ணாமலையாரை ஆதி அண்ணாமலையாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் இருந்தது. அன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சனீஸ்வரருக்கு, பைரவருக்கெலாம் நிறைய பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. நம்மளோட 6வது லிங்கமான வாயுலிங்கத்துக்கு வந்தாச்சு. வாயுலிங்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஒரு மனசுக்கு தெளிவு, அமைதி, அப்புறம் நமக்கு ஏதாவது சுவாச பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இதில் இருந்தெல்லாம் நிவாரணம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் வாயுலிங்கம் எந்த ராசினருக்கு பார்த்திங்கன்னா கடக ராசினருக்கான லிங்கம்.
நம்மளோட 7வது லிங்கமான குபேரலிங்கத்துக்கு வந்தாச்சு. நிறைய பேரோட ஃபேவரட் லிங்கமும் இதுதான். எஸ், வாழ்க்கையில் நிறைய செல்வ செழிப்பு இதெல்லாம் சேரணும்னு வேண்டி எல்லோரும் இங்கே வருவாங்க. அண்ட் குபேரலிங்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு மற்றும் மீனத்துக்கான லிங்கமாக வந்து கருதப்படுது. தப்பு ஒன்றும் இல்லைங்க. நம்ம உழைச்ச உழைப்புக்கான ஊதியமும் செல்வமும் நம்மளை வந்து சேரணும் நம்ம வேண்டிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அவரையும் நம்ம அழகாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அடுத்த லிங்கத்தை நோக்கி புறப்பட்டாச்சு. நம்மளோட 8வது லிங்கம் வந்தாச்சு, ஈசான்ய லிங்கம். ஈசான்ய லிங்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு லிங்கமாக தான் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்னர் ரியலைசேஷன், ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம்ல, அது அந்த நாலேஜ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு லிங்கமாக வந்து கருதப்படுது. அண்ட் இது எந்த ராசியினருக்குன்னு பார்த்திங்கன்னா மிதுனம் அப்புறம் கன்னி ராசியினருக்கான லிங்கமாக வந்து சொல்கிறாங்க. இங்கேயே எந்தெந்த லிங்கம் எந்தெந்த ராசின்னு இருக்குன்னு ஒரு சார்ட் இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மனநிறைவாக எல்லா லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கு போட்டுட்டு வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா.